வசதிகள் மற்றும் பரந்த நிலப்பரப்பு கொண்ட இடங்கள் இதற்காக ஆய்வு செய்யப்பட்டு வருது. ஏற்கனவே மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் சூழல்ல தமிழகத்தோட இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனையாக இது அமையும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாமே மத்திய அரசு கிட்ட இருந்து மிக விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய நிலவரப்படி கோவை மாவட்ட நிர்வாகம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான சுமார் 150 இருந்து 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்களை அடையாளம் காணும் பணியை தொடங்கியிருக்கு. குறிப்பா சூலூர் எல்என்டி பைபாஸ் சாலை அல்லது அவினாசி சாலைக்கு அருகில் போக்குவரத்து வசதிகள் எளிதாக இருக்கும் இடங்கள் தற்போதைக்கு பரிசீலனையில இருக்குது. வெளிமாவட்ட மக்கள் மற்றும் அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் எளிதில் வந்து செல்லும் வகையில தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அருகாமையில் இருக்கிற இடங்களுக்கே முதல் இடம் கொடுக்கறதாக வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்றாங்க. சரி, கொங்கு மண்டலத்துக்கு என்ன பயன்? கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைஞ்சது அப்படின்னா கோவை மட்டும் இல்லாமல் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாகவும் மிக குறைந்த செலவிலையும் கிடைக்கிறதுக்கு வழிவகை ஏற்படும். மேலும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகளும் இந்த பகுதியில் புதிய வேகம் எடுக்கும். கோவை ஏற்கனவே ஒரு சிறந்த மெடிக்கல் ஹப்பாக தான் திகழுது. பல தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் இங்க இருந்தா கூட ஏழை எளிய மக்களுக்கான அதிநவீன மருத்துவ வசதிகள் அரசு துறையில இன்னுமே அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. கோவை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு தினமே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க. இந்த சூழல்ல எய்ம்ஸ் அமைஞ்சதுன்னா புற்றுநோய் சிகிச்சை, இதய நோய் சிகிச்சை மற்றும் நரம்பியல் போன்ற உயர்தர சிகிச்சைகளுக்காக சாமானிய மக்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மத்திய மாநில அரசுகளோட கூட்டு முயற்சியால கொங்கு மண்டலத்தோட மருத்துவ கட்டமைப்பு அடுத்த நிலைக்கு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மத்திய அரசோட ஒப்புதல் கிடைச்ச உடனேயே நிலம் ஒப்படைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் துரிதமாக தொடங்கப்படும் அப்படின்னு தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. முதல்வர் விஜயோட இந்த முயற்சியால கோவை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ வரப்பிரசாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால கொங்கு பகுதி மக்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சி நிலவுது. Subscribe to One India and never miss an update. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டு வரும் சூழல்ல விரைவில் கோவையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ தமிழகத்தோட தொழில் நகரமான கோவையில மிக விரைவில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சிருக்கு. கோவையில இந்த அதிநவீன மருத்துவமனையை அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. மத்திய அரசிடமிருந்து இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில மருத்துவமனைக்கு தேவையான நிலத்தை தேர்வு செய்யும் பணிகளை தமிழக அரசு தற்போதே முடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது தொடர்பா அண்மையில செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கோவையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது குறித்த மிக முக்கியமான விவரங்களை பகிர்ந்துகிட்டாரு. அவர் சொல்லும்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்திச்சு தமிழகத்தோட இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனையை கோவையில அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறாரு. கொங்கு மண்டல மக்களோட நீண்ட நாள் தேவையாகவும் ஒட்டுமொத்த மேற்கு தமிழகத்தோட மருத்துவ தேவையை நிவர்த்தி செய்யும் வகையிலையும் இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது சம்பந்தமாக தான் கோவை வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியரோட பேசிட்டு இந்த மாதிரி சூட்டபிளான இடம் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சூட்டபிளான இடம் பற்றி பேசவும் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருக்கோம். கூடிய விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு அறிவிக்கப்படும். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏற்கனவே மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் கடந்த பல வருடங்களாக மிகவும் மந்தமாக வெறும் ஒற்றை செங்கல் என்ற விமர்சனங்களோட நகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஆனா கோவை எய்ம்ஸ் திட்டத்துல அப்படி ஒரு தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக அரசு ரொம்பவே மிகவும் உறுதியாக இருக்குது. அதனாலதான் மத்திய அரசோட ஒப்புதல் கடிதம் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நிலத்தை தேர்வு செய்யற பணிகள்ல அமைச்சர் அருண்ராஜ் தலைமையிலான சுகாதாரத்துறை மிக தீவிரமாக இறங்கியிருக்காங்க.
மத்திய அரசிடமிருந்து சாதகமான பதில் வரும் அப்படின்னு தமிழக அரசு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கிறதாக தெரிவித்த அமைச்சர் அருண்ராஜ். அதுக்கு முன்னாடியே கோவை பகுதியில மருத்துவமனைக்கு தகுந்த இடங்களை தேடும் பணி தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அதுல குறிப்பிட்டிருந்தாரு. கோவை மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து தகுந்த போக்குவரத்து